வணக்கம். கேடி ஒட்டாவா என்ற இந்த சனலுக்குரிய பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் உங்கள் லைக்கை தெரிவிப்பதோடு ஷேர் பண்ணுவதையும் கொமெண்ட் பண்ணுவதையும் தெரிவிப்பதை மறந்துவிட வேண்டாம். அன்புடன் கணேஷ். அறிந்து கொள்வோம். ஜப்பானிய மக்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய விஷயங்கள். நேர்மையாக இருப்பது, அதே நேர்மையை பழகுபவர்களிடம் எதிர்பார்ப்பது, பொது இடங்களில் தன்னால் யாருக்கும் இடையூறு வந்துவிடக்கூடாது என்ற விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். பொது இடங்களில் பயணங்களில் செல்போன் பேசுவதை தவிர்க்கிறார்கள். தங்கள் தாய்மொழியை அதிகமாக நேசிக்கிறார்கள். தாய்மொழியில் மட்டுமே குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறார்கள். ரயில், பேருந்துகளில் கூட்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யாருடைய கட்டளையின்றியும் தானாகவே வரிசையில் நின்று பயணிகள் இறங்கியவுடன் ஒவ்வொருவராக ஏறுகிறார்கள். வெளியூர் மக்கள் உதவி கேட்கும் போது மனமுவந்து செய்கிறார்கள். உதாரணமாக, ஏடிஎம் செல்ல வழி கேட்டால் அந்த இடத்திற்கே அழைத்து செல்கிறார்கள். பெரும்பாலும் உணவை வீட்டிலேயே தான் சமைத்து சாப்பிடுகிறார்கள். அளவாகவே உண்கிறார்கள். உலகிலேயே ஜப்பானியர்கள் தான் மிகவும் ஃபிட்டாக தொப்பையின்றி இருப்பவர்கள். மேலும் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ்பவர்களும் இவர்களே. எஸ்கலேட்டர், லிஃப்ட், படிக்கட்டுகளில் போகும்போது ஓரமாக நின்று அவசரமாக செல்லுவோருக்கு எப்போதும் வழிவிட்டு செல்கிறார்கள். அருகில் உள்ள இடங்களுக்கு நடந்தே செல்வார்கள். பொது போக்குவரத்தையே பயன்படுத்துகிறார்கள். எப்போதுமே சுறுசுறுப்புடன் செயல்படுகிறார்கள். அலுவலகத்திற்கு குறித்த நேரத்திற்குள் இருக்கிறார்கள். 12 மணி நேரம் வேலை செய்தாலும் சளைக்காமல் வேலை செய்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் பணியை நேசித்து செய்கிறார்கள். நன்றி, வணக்கம்.